ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம 2ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் ஔவையார் எழுதிய கொன்றை வேந்தன் என்ற செய்யுள் பகுதியை தான் பார்க்க போறோம் குட்டீஸ். ஔவையார் இதில் நமக்கு 10 முத்தான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க குட்டீஸ். என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாமா குட்டீஸ்? முதலாவதா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நம்மளோட அப்பாவும் அம்மாவும் தான் நம் கண் முன்னே உள்ள தெய்வங்கள். அவங்க சொல்கிற பேச்சை எப்பவும் கேட்கணும் குட்டீஸ். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இரண்டாவது, ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு. ஊக்கம் என்றால் ஆர்வம். நமக்கு படிப்பில் குறையாத ஆர்வம் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் குட்டீஸ். ஊக்கமுடைமை ஆக்கத்திற்கு அழகு. மூன்றாவது, எண்ணும் எழுத்தும் கண் எனத் தகும். எண் என்றால் கணக்கு பாடம், எழுத்து என்றால் தமிழ், ஆங்கிலம் போன்ற மொழி பாடங்கள் குட்டீஸ். கணக்கும் மொழி பாடங்களும் நமக்கு கண் போன்றவை. எண்ணும் எழுத்தும் கண் எனத் தகும். நான்காவது, கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி. கைப்பொருள் என்றால் நாம் சேமித்து வைக்கக்கூடிய பணம், நகை போன்ற பொருட்கள். நாம் சேமித்து வைக்கக்கூடிய பொருட்களை விட உண்மையான செல்வம் கல்விதான் குட்டீஸ். கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி. ஐந்தாவது, தீரா கோபம் போராய் முடியும். தீரா கோபம்னா நெடுநாளாக நம்ம மனசுக்குள்ளேயே வச்சிருக்கக்கூடிய கோபம். நமக்கு யார் மேலேயாவது கோபம் இருந்தால் உடனே அதை நம்ம மறந்து மன்னிச்சிடணும் குட்டீஸ். நெடுநாள் கோபம் சிக்கலில் முடியும். தீரா கோபம் போராய் முடியும். ஆறாவது, நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும். நல்லிணக்கம்னா நல்லவர்களோடு நட்பு கொள்வது. இணக்கம் இல்லாத நட்பு துன்பத்தை தரும். நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும். ஏழாவது, நுண்ணிய கருமம் எண்ணி துணிக. கருமம்னா செயல், நுண்ணிய கருமம்னா சிறிய செயல். சிறிய செயலாக இருந்தாலும் சிந்தித்து முடிவெடுக்கணும் குட்டீஸ். நுண்ணிய கருமம் எண்ணி துணி. எட்டாவது, பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர. பொல்லாங்குன்னா என்னன்னு தெரியும்ல குட்டீஸ் உங்களுக்கு? தீமை. பொல்லாங்குன்னா தீமை. தீமை தரும் எல்லாவற்றையும் தவிர்க்க வேண்டும். பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர. ஒன்பதாவது, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். மருந்துனா என்னது? அமிர்தம் போன்ற அரிய உணவு, ஈஸியில் கிடைக்காத உணவு. அப்படிப்பட்ட உணவாக இருந்தால் கூட நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து தான் உண்ணணும். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். பத்தாவது, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். நாம் முன்பு என்ன செயல் செய்துமோ அதுக்கு ஏற்ற விளைவு தான் நமக்கு கிடைக்கும் குட்டீஸ். நாம் நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும், தீமை செய்தால் தீமை தான் கிடைக்கும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். ஓகே குட்டீஸ், உங்களுக்கு பொருள் புரிஞ்சுதா? சரி, இதை நாம் பாடலாமா? அப்போ தான் நல்லா ஞாபகத்தில் இருக்கும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு, எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும், கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி, தீரா கோபம் போராய் முடியும். தீரா கோபம் போராய் முடியும். நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும். நுண்ணிய கருமம் எண்ணி துணி. பொல்லாங்கு என்பவை எல்லாம்
தவிர் மருந்தேயாயினும் விருந்தோடு உன் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். ஆமாம் குட்டீஸ், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். ஓகே குட்டீஸ், இந்த கொன்றை வேந்தன் செய்யுள் பகுதியை உங்கள் பாடப்புத்தகத்தில் நீங்களும் பாடி பாருங்க குட்டீஸ். இந்த விடுமுறையை நீங்கள் பயனுள்ள விதத்தில் கழிக்கலாம். பாய் குட்டீஸ், நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.